ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த கடையோட தங்க நகை சேமிப்பு திட்டத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மங்களன் மங்கள் தங்க நகை மாளிகை இருக்கு இல்லையா? ஸோ அந்த கடையோட சேமிப்பு திட்டத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அட்சய தங்க நகை சேமிப்பு திட்டம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேமிப்பு திட்டத்தினால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நோ வேஸ்டேஜ், நோ ஜிஎஸ்டி, நோ மேக்கிங் சார்ஜ். நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜுமே கொடுக்க தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ நகை சேமித்து வச்சுருக்கீங்களோ அந்த நகைக்கான ஜுவல்ஸை அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வாங்க இதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமுக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ், 2000 ரூபீஸ், 5000, 10,000 வரைக்கும் நீங்கள் பே பண்ணலாம் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக. ஓகேவா? டோட்டலாக பார்த்திங்கன்னா 15 மந்த் நீங்கள் பே பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறப்பயே உங்களுக்கு கிஃப்ட்டை ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நீங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா வெயிட் பேஸ்டு தான். நீங்கள் அன்றைக்கி எந்த அமௌண்ட்டு பே பண்ணுறீங்களோ, இல்லை 5000 பே பண்ணுறீங்களோ, இல்லை 10,000 பே பண்ணுறீங்களோ, இல்லை 1000 பே பண்ணுறீங்களோ, அன்றைக்கோட கோல்டு ரேட் என்ன இருக்கோ அதுக்கான வெயிட் உங்களுக்கு ஆட் ஆகிடும். 15 மந்த்து கண்டினியூஸாக பே பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக என்ன வெயிட் கிடைக்குதோ அந்த வெயிட்டுக்கான ஜுவல்லை நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, கண்டினியூஸாக 15 மந்த்தும் பே பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நீங்கள் நடுவில் ஒரு மாதம் பே பண்ணலைனாலும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்காம போயிடும். இன்கேஸ் உங்களால் ஒரு மந்த் மட்டும் பே பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதோட இது பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிடும். இப்போ 15 மந்த்துன்றது அடுத்த மாதம் 16 மந்த் ஆகிடும். நீங்கள் சேர்த்துலாம் போன மாதம் நான் பே பண்ணல, இந்த மாதம் நான் சேர்த்து பே பண்ணிடுறேன்லாம் பண்ண முடியாது. ஒரே அமௌண்ட்டு தான் நீங்கள் கட்ட முடியும். 5000 எடுத்திங்கன்னா மந்த்லி 5000 தான். இன்கேஸ் ஒரு மாதம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாதம் 5000, அடுத்த மாதம் 10,000 எல்லாம் உங்களால் பே பண்ண முடியாது. அது 16th மந்த்துக்காக கன்வெர்ட் ஆகிடும். ஷார்ட்டாக சொல்லணும்னா உங்களோட மெச்சூரிட்டி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிடும். இதில் வேஸ்டேஜ் அண்டு மேக்கிங் சார்ஜ் இருக்கு இல்லையா? அது பார்த்திங்கன்னா அப் டு 18% வரைக்கும் தான் ஃப்ரீ. 18%க்கு மேலே போகிற நகையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பே பண்ணி ஆகணும். நீங்கள் கட்டுற அமௌண்ட் கேஷாக ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது இன்கேஸ் நீங்கள் நடுவில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிங்களோ அதுக்கு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு பெனிஃபிட்லாம் எதுவும் கிடைக்காது. இப்போ ஒரு 50,000 பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 50,000த்துக்கான ஜுவல்லை மட்டும்தான் நீங்கள் வாங்கிக்க முடியும் வித் மேக்கிங் சார்ஜ் அண்ட் ஜிஎஸ்டியோட. லாஸ்ட்டு பாயிண்ட், இவங்க நீங்கள் எப்போ இந்த ஜுவல்லாக எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15th இன்ஸ்டால்மெண்ட் எப்போ பே பண்ணுறீங்களோ பே பண்ணி 30 days கழித்து நீங்கள் உங்களோட ஜுவல்லை வாங்கிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அந்த 15th மந்த் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியே பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த 30 days அந்த மாதம் முடிஞ்சோடனே அடுத்த மாதம் ஆரம்பிக்கிறப்பயே கூட நீங்கள் ஜுவல்லை வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த 15th மந்த்து பார்த்திங்கன்னா கடைசி தேதியில் தான், மாத கடைசியில் தான் பே பண்ணுறீங்கன்னா அடுத்த மாதம் கடைசியில் தான் உங்களால் வாங்க முடியும். இன்கேஸ் இந்த ஸ்கீமை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். பாய்.